கோகுல், பிங்கி, நம்ம அம்மா வேறு வெளியூருக்கு போகிறனால நம்மளுக்கு 200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா? ஓகே மீனா. ஓகே அக்கா. அண்ணே இந்த அக்கா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு சொல்லி காமிப்பாங்கண்ணே. நான் பாருங்க உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிங்கி. அரே அண்ணே வரையிலன்னா ஒன்றும் நான் சொல்ல முடியாது. வா, நம்ம சும்மா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சரி அண்ணா. ஓஹோ, எல்லாரும் சந்தோஷமாக ஹோட்டலுக்கு போகிறீங்களா? இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். வரப்போ எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் கிரிட்டிக்கலாக. இதுதான் நான் சொன்ன ஹோட்டல். அப்படியா? சரி வாங்க உள்ளுக்குள்ள போ. என்ன பசங்களா சாப்பாடு வேணும்? ஆண்டி நான் சொல்கிறேன் ஆண்டி. பஸ்ஸு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வேணும் ஆண்டி. ஆண்டி எங்கள் 2 பேர்த்துக்கும் சப்பாத்தியே கொடுத்துருங்க ஆண்டி. பசங்களா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. வெறும் 200 ரூபாதேன். சரிங்க ஆண்டி. சரிங்க ஆண்டி. எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்றீங்க. இப்போ எப்படி நீங்கள் நிம்மதியாக அந்த ஹோட்டலை விட்டு போகிறீங்கன்னு பார்க்குறோம். காசு இருந்தால் தானே. இந்தா பாப்பா, நல்லா சாப்பிடு. இந்த பாப்பா சாப்பிடு பாப்பா. கோகுல், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம் மீனா, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி நான் என்றைக்குமே சாப்பிட்டதில்லை. சரி. என்னப்பா சாப்பாடு நல்லா இருந்துச்சு? எங்கள் கடையில் அப்படிதான் இருக்கும். 200 ரூபா காசு கொடுத்துட்டு போங்க. 200 ரூபா தானே? இது மீனா 200 ரூபா தானே மீனா? எடுத்துக்கிடு மீனா. கோகுல், மணி பர்ஸை காணா. இந்நேரம் மணி பர்ஸு பாப்பா வேறு கீழே தள்ளி விட்டு தெரியாம. பாப்பா நீங்க இருப்பா. ஐயோ, மணி பர்ஸ் எங்க போச்சு மீனா? மணி பர்ஸ் எங்க மீனா? ஐயோ அம்மே. மீனா எங்க மீனா காசு? தெரியல கோகுல், பக்கத்துல தான் மணி பர்ஸை வச்சிருந்தேன். என்னது காசை காணாமா? நான் எஜமாளி ஐயாட்ட சொல்லிடுறேன், அவர் பார்த்துக்கிறோம். ஐயா ஐயா ஐயா, இந்த பசங்க காசை காணான்னு சொல்லுதுங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்லாதீங்க ஆண்டி. அதெல்லாம் முடியாது. காசு இப்போ வேணும். என்னம்மா ஆச்சுங்க? நம்ம சும்மா வந்து கசன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு பிரச்சனை? ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டாங்க ஐயா. காசு காணான்னு சொல்றாங்க. என்ன காசை காணா? இங்க வந்து காசு கொண்டு வர தெரியாதா? மொத்தம் 3 பேர்த்தையும் முதல்ல இங்க கூப்பிடு. நீ போய் வெளியில போய் உட்காரு, ஹோட்டலுக்கு வெளியில. ஓ வேலை முடிஞ்சு போச்சு போ. பாப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்க. அந்த பிள்ளை பேர் என்னது? பிங்கி. அந்த பிள்ளை உன் பேர் என்ன பாப்பா? சின்ன பிள்ளையா இருக்கே பாப்பா நீ. என் பேரு பிங்கி. நீ சின்ன பிள்ளையாக்க. நீ வேணா கொஞ்சம் ஒருங்கிக்க. என்ன நீங்க 2 பேரும் இங்க வாங்க. அங்கிள் இத பாருங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டப்படி ஒரே நீதிதே. நீங்க சாப்பிட்டு நீங்க காசு கொடுக்கல, அப்ப உடனே நீங்க மாவு ஆத்துக்கானீங்க. பஸ்ஸு என்னது மாவாட்டணுமா? ஐயோ, நான் அப்படியே சொன்ன அந்த பிங்கி. நான் கேட்கவே இல்லை. உன் கூட வந்ததுக்கு நீ என்ன பப்பி சேம் பண்ணிட்ட. சாரி கோகுல். என்ன சிரிக்கிற? சரி வேற வழியில வா, போய் உட்காரு. எங்க அங்கிள் மாவாத்தணும்? மாவு தம்பி, மாவு ஆத்துறது தம்பி. மாவு பிணையணும். இந்தாங்க. தாங்க பசங்களா தண்ணி. சரிங்க ஆண்டி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி.
என்ன நான் செய்கிறது? உன் கூட வந்ததுக்கு அப்பயே நான் பிங்கி சொல்லும்போது கேட்டிருக்கணும். உன் கூட வந்ததே தப்பு பஸ்ஸு. எனக்கு வேற மாவும் பேசவே தெரியாதே. ஏன் வீட்டில் அம்மா பெனையும் போது பார்த்துருக்கியா? நான் எப்படி பெனைகிறேன்னு. நானா ஒரு பாய்ஸாக இருந்துக்கிட்டு நானே இப்படி பெனைய, நீனா ஒரு பொம்பளை பிள்ளை, உனக்கு பெனையவே தெரியல. அம்மா பெனையும் போது பார்த்துருக்கே இல்லையா? ஏந்தே உன் கூட வந்ததே பஸ்ஸு தப்பு. கடைசியில் சப்பாத்தியை சாப்பிட்டு விட்டு சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி வெள்ளி விட்டியே. இப்போ காசை காணோந்திரியே, நீ காசுக்கு நீ எங்கே போகிறன்னு நம்ம சொல்லு. அதே கோகுல், நம்ம மாவு பிணையிறோம்ல கோகுல். ஆமாம், உன் கூட வந்துடல. நீ வாங்கியே கொடுக்காம கூட இருந்திருக்க. நான் இந்த சப்பாத்தி உன் கூட வந்து சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் அந்த சப்பாத்திக்கு மாவு நீ எனக்கு பிணையிற பிணையிலே எனக்கு சாப்பிட்ட சாப்பாடுனா செமிச்சு போச்சு. ஐயோ, கையில வேற ஒட்டுதே. அதுக்கு நான் என்ன செய்யறது? சாப்பிட்டுக்கிட்டு காசு கொடுக்காம கேட்டாலே கம்மி காசு, அதையும் கட்ட முடியலையா? உங்களை மாதிரி எத்தனை பேர்னா கிளம்பிருக்கீங்க? ஐயோ ஆண்டி, அப்படின்னா சொல்லாதீங்க ஆண்டி. நாங்கள் காசு கொண்டு வந்தோம் ஆண்டி. எல்லாமே இந்த மீனாதே ஆண்டி. இந்த பிள்ளைதே ஆண்டி. ஏன் 2 பேர் சேர்ந்து தானே வந்தீங்க, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைய மட்டும் சொல்றீங்க? ஏண்டா, உனக்கு காசு பிடிச்ச தண்டமா வாங்கி கொடுத்ததுக்கு என்னவே சொல்றியாடா? அதுக்கே என்ன அடிக்கிற? அப்புறம் நீ சொன்னதை கேட்டு அடிக்காம உன்னை தூக்கி வச்சு எனக்கு கொஞ்சவா? இதை பாருங்க பசங்களா, இதுவே உங்களுக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் பார்த்து கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு காசு கொடுக்காம போகிற வேலை வச்சுக்கிட்டீங்க. அடுத்த நேரம் நான் போலீஸுக்கு போயிடுவேன். ஜாக்கிரதை சொல்லிவிட்டு. திட்டிட்டு போகிறாங்களே. கடைசியில் சப்பாத்தியை பிணைஞ்சு பார்த்தீங்க கையை கழுவிட்டு நாங்கள் இருக்கோம். அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள், போலீஸுக்குனா இனிமேல் போயிடுறாங்க அங்கிள். இனிமேல் எப்போ வந்தாலும் இனிமேல் நாங்கள் காசு அங்கிள் 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 சாரி அங்கிள், போலீஸுக்குனா இனிமேல் பட்டு போயிடுறாங்க அங்கிள். இனிமேல் நாங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் காசு கொடுக்காம நாங்கள் போகவே மாட்டோம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். சரி, இந்த ஒரு தடவை மொத்தத்தையும் மன்னிப்பு. நான் சப்பாத்தி பிணைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கு சின்ன பிள்ளைங்க, இங்கே வச்சுட்டு போங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம எம்புட்டு வேலை வாங்குறாங்க. இதெல்லாம் என் நேரம். என்ன மீனா, என்ன கோகுல், காசை காணாமா? இந்த இருக்குது காசு. ரோசினி, நீ இவ்வளோ நேரம் நீனா களவாந்த திருத்து? ஆமா. ஏன் இப்படி பண்ண? அன்னைக்கு பற்றி என்னை மாட்டி விட்டு எப்படி நீ வேடிக்கை பார்த்த அப்படின்னு சொல்லு. என்னை எப்படி மாட்டி விட்டு அன்னைக்கு சிரிச்சிங்க? அதுக்காண்டி என்ன இருக்க மாட்டி விட்ட? நான் என்ன பண்ணேன்? அன்னைக்கு நான் கீழே விழுகும் போது எப்படி சிரிச்ச? மோரை குடிப்போம். ஐயோ என்னாச்சு? ரோஷினி ரோஷினி என்னாச்சு? என்னாச்சு தெரியாம எனக்கு சிரிச்சு எனக்கு அது இப்படியா போற? எந்திரி ரோஷினி, என்னாச்சு ரோஷினி? ஹலோ, போன் வரலையா? போனுக்கு ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ரோஷினியுடைய அம்மா அப்பாவா? சீக்கிரம் வாங்க. ரோஷினிக்கு நம்ம பள்ளி விழுந்த மோரை வேற குடிச்சுட்டா. டக்குன்னு வாங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனோம்.